வணக்கம் மோகன். வணக்கண்ணே. பரபரப்பா 100 நாள் ஆட்சியை கடந்து 101வது நாள் 101 சட்டமன்றத்தில் பரபரப்பா டெய்லி அனல் பறக்க நடக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் அதோட நாடி துருப்ப விவசாயிகள் எல்லாம் நாடி துருப்பா எடப்பாடியா பேசுறாரு. நேற்று இந்த நீட் தேர்வு குறித்து சட்டமன்றத்துல ஒரு விளக்கம் கொடுத்தாரு. யார் கொண்டு வந்தாங்க ஆதாரத்தோட கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பிரச்சனை உங்களுக்கு? மாணிக்க தாகூர் அதுக்கு அவர் நம்ம விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர். ஆமா, இப்ப காங்கிரஸுக்கு தலைவரா வந்திருக்காரு. அவரு தலைவருடைய பதவிக்கு தன்னுடைய இருப்பை காட்டி கொள்வதற்காக 2 கண்டனம் தெரிவிச்சாதானே தலைவரா இருக்க முடியும். அதாவது புரட்சி தமிழர் எடப்பாடியார் இத சொல்றாருன்னா அந்த சொல்ற தகுதி அவருக்கு இருக்கு. ஏன்னா 7.5% உள் இடஒதுக்கீட இந்தியாவில எந்த முதலமைச்சரும் கொண்டு வராம புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவை நினைவாக்குனவர். அது மட்டும் இல்ல, ஆர்டிகல் 162ல மேலக ஆளுநர் அந்த மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற மசோதாவை கிடப்புல இருக்கிற போது அந்த மசோதா நிறைவேற்றினார், சட்டமாக்கி அதை 162 ஆர்டிகல் பயன்படுத்தி ஆளுநர் சட்டமன்றத்தை தாமதம் ஆகக்கூட இது நிறைவேறாத. ஆமா, எல்லாம் அதை காரணம் சொல்லி அவர் அந்த தள்ளி போக கல்வியாண்டுல இதை காரணம் சொல்லி அவர் கடந்து போகல. 2020 கல்வியாண்டுல தீர்வு காணணும்னு சொல்லி அதுக்கு என்ன சட்டம் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அம்மா இப்படி 69% இடஒதுக்கீடுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால அட்டவணையில இடம்பெற செய்தாங்களோ அதே மாதிரி இதை செஞ்சார். சின்ன குறுக்கீடு இதே மற்ற மாநிலத்துக்கு இருக்கா? எந்த மாநிலத்திலும் இந்த சிந்தனையே வரல. ஏன்னா நம்ம முதல்வர் தான் அரசு பள்ளியில படிச்சவரு. அதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, அது கல்வி கட்டணம் அவங்களுக்கு அனைத்துமே அரசே ஏத்துக்கிறோன்னு உத்தரவு பிறப்பிச்சாரு. அது மட்டும் இல்லை, நேற்று தெளிவா சொன்னாரு. 2010 காங்கிரஸ் டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீங்க கொண்டு வரலன்னா இத்தனை தீர்மானம் நம்ம போட தேவையில்லைன்றத அழகா சொன்னார். அது மட்டும் இல்லை, எந்த கட்சி வந்தாலும் தீர்மானம் போட்டுட்டே இருக்காங்க. இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? எல்லாத்துக்குமே ஒரு ஆர்ஜின் இருக்கணும்ல, ஒரு தொடக்கம் இருக்கணும்ல. ஒரு ஆறு உருவாகி வருதுன்னா அந்த ஆறு எங்க உற்பத்தி ஆகுது, தொடக்கம் எங்கன்னு பார்க்கணும்ல. அதோடைய ஆர்ஜினை பிடிச்சு போனீங்கன்னா தெளிவா ஆதாரத்தோடு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றத்துல இந்த நீட்டுக்கு ஆதரவா வாதாடின வழக்கறிஞர் இங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், அவருடைய இல்லத்தரசி, பெருமை வாய்ந்த வழக்கறிஞர் நளினி மேடம் அவர்கள் தான் அதை வாதாடினாங்கன்றத ரொம்ப நாகரிகமா எடுத்து. அப்போ போட்டது காங்கிரஸ், அதற்கு ஆதரவா வாதாடினது காங்கிரஸ். இன்னும் கூட சிதம்பரத்துக்கு வழக்கினை போடுறாங்க. அவர் பரபரப்புல இப்போ தாவே காட்சி தமிழ்நாட்டில் வந்ததுல இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. இதுல மாணிக் தாக்கூர் சொல்றது பாஜகவை கேள்வி கேட்க முடியுமா, அடிமையாக முடியுமா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி கேட்டதுனால தானே 11 மருத்துவக் கல்லூரி நமக்கு கிடைச்சிச்சு. நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்களே விருதுநகர், அதுக்கு உட்பட்ட திருமங்கலம் தொகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைச்சிச்சு. நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்களே திருமங்கலம் தொகுதியில 4 வழி சாலை இன்னைக்கு திருமங்கலத்துல இருந்து ராஜபாளையம் வரைக்கும் போகுது. நீங்க இருக்கக்கூடிய மதுரையில தான் பறக்கும் சாலை கிடைச்சிச்சு, சுற்றுவழி சாலை கிடைச்சிச்சு. இதெல்லாம் நீங்க மறந்துட்டு நீங்க கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு வசனம் வேணாம் பேசலாம். காங்கிரஸ் அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? இல்ல அதுல இப்ப விமானம் விரிவாக கூடது கூட அது சரியா இப்ப விரிவாக்கத்துக்கு மத்திய அரசு அதான் கேக்குறேன். அதிமுக அரசுலதான் கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே செய்யாம இப்ப யாரு கிட்ட கொண்டு வந்தாண்டா நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. குலாம் நபி இல்ல நோட்டிபிகேஷன் 2010 கொடுத்தாங்க. இந்த நீட்டனுடைய இதையே குலாம் நபி ஆசாத் ஹெல்த் மினிஸ்டர் தானே கொண்டு வந்தாரு. அப்ப ஹெல்த் மினிஸ்டருடைய இணையமைச்சரா திமுகவுடைய காந்தி செல்வன் கூட என்ன சொன்னாங்க, வேவாவில் சொல்றாரு இது முழுக்க காங்கிரஸ் தான், நாங்க இணையமைச்சர் தான். அதுக்கு நியாயம் கற்பிக்கலாம். நீங்க அன்னைக்கு அமைச்சரவையில இருந்து விலகி இருக்கலாம்ல. இந்த மாதிரி நீட் தேர்வு ஏழை எளிய சாமானிய
மக்களுக்கு மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சமூக நீதிக்கு அச்சுறுத்தலும் அப்படின்னு நீங்க அப்ப சொல்லி பதவியிலிருந்து விலகி இருந்தா எப்படி வந்து அன்னைக்கு காவிரிக்காக வந்து மத்திய அமைச்சரா இருந்தவர் வந்து எம்பியா இருந்து விலகினார்ல வாழப்பாடி ராமமூர்த்தி, அது முன்னுதாரணம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி நீங்க விலகி இருக்கலாம்ல. ஆட்சி அதிகாரத்தில் நீங்க தானே இருக்கீங்க, அதுவும் அந்த துறையிலே இருக்கீங்க. அப்போ ஒரு எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கல? இன்னைக்கு நீங்க எதிர்ப்பு தெரியும். இதை விட உதயநிதி சார் என்ன சொன்னாரு? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், அன்னைக்கு துணை முதலமைச்சர், எங்களுக்கு தான் நீட்டு ஒழிப்பு ரகசியம் தெரியும் சொல்லி அவங்க ஏமாத்தினாங்க. ஆமா, ஒரு 1,00,000 கோடி கையில வாங்கி இது என்ன அதை வாங்கி எங்க போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்ப எல்லாமே ஏமாத்துற வேலையே பாக்குறாங்களே தவிர இதனுடைய தொடக்கம் என்னன்றது ரொம்ப ஆதாரபூர்வமா எடப்பாடியார் எடுத்து சொன்னதை வந்து கருத்துக்கள் இல்ல, அவருக்கு வந்து என்னன்னா காங்கிரஸ் மீது ஏன் பழி சுமத்துறீங்க, வீண் பழி சுமத்துறீங்க, நீங்க பிஜேபியை தட்டி கேட்க முடியும். பிஜேபியை தட்டி கேட்டதுனாலதான் நாங்க இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 7.5% உள் இடஒதுக்கீடுல இன்னொரு விஷயம், எத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நீங்க இந்த பிஜேபி இணக்கம் இருந்தால்தான் இந்த காவேரி பிரச்சனை, இந்த முல்லைப்பெரியாறு வாதாடி இது விடுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். ஆமா, அங்க கர்நாடகால காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்காரு. கூப்பிட்டு பேசி தண்ணி திறந்து விடுப்பான்னு மேகதாதுக்கு சொல்றீங்க. தண்ணி திறந்து விடுப்பான்னு வாய்ஸ் அவளால போய் அங்க கர்நாடகா ராகுல் காந்தி நெருக்கமா இருக்காருன்னு சொன்னாங்க. ராகுல் காந்திக்கு நெருக்கம், சிவகுமாருக்கு நெருக்கம். அப்படியா? ரொம்ப நெருக்கம். அவரு அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி டக்குன்னு தண்ணியை திறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தானே. அதை விட இப்ப இந்த 3 பேர் இப்ப சுட்டு கொண்டுட்டாங்க கர்நாடகாவுடைய வனத்துறையில. தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே தண்ணி திறந்து விடான்னு பத்தி எரியுது. இப்ப 3 பேர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அது என்னடான்னு கேட்டா, மாடு மேய்க்க போறவங்கள, ஆடு மேய்க்க போறவங்கள மான் வேட்டையாட வந்தான்னு கையில துப்பாக்கி இருந்தா சுற்றலாமா? இன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிச்சு போயிருக்குது. முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எடப்பாடியார் வந்து இது குறித்து கவன ஈர்ப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து நம்ம மிகப்பெரிய அச்சுறுத்தல் நினைக்கலாமா? தமிழகத்தை அச்சுறுத்தல் நினைக்கலாமா? இதெல்லாம் வந்து அவங்க கட்சி இருக்குங்க, வேற கட்சி இருந்தா பரவாயில்ல. காங்கிரஸ் கட்சி தானே அங்க ஆட்சியில இருக்காங்க. ஏங்க எங்க தமிழ்நாட்டுக்கு என்னங்க நீங்க இப்படி செய்றீங்க? வயிற்று பிழப்புக்காக வந்து போனவங்களை வந்து இப்படி மான் வேட்டை ஆடுறாங்கன்னு சொல்லி மனித வேட்டை ஆடுறீங்க நீங்க. மான் வேட்டைக்கு வந்து போனாங்கன்னு மனித வேட்டை ஆடுறத நீங்க ஒரு கண்டனமா தெரிவிக்க வேண்டாம். அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம், ஒரு கைதி நடவடிக்கை. நீதிமன்றத்துல நீங்க, நான் என்ன சொல்றேன், அவங்க தப்பு பண்ணாங்களா குற்றம் பண்ணாங்களா நீதிமன்றத்துல முன்னாடி நீங்க நிறுத்தணும். சுடுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? துப்பாக்கி இருந்தா யார வேணும்னு சுட்டுலாமா? அப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை இந்த மாணிக்கு தாகூருக்கு. அவர் என்னன்னா எடுத்தாலும் வந்து என்னன்னா நம்மளதான் பழி சுமத்துறாரு. இன்னைக்கு நீங்க அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கிறீங்க. அவர் ராகுலே வந்து இங்க வந்து பதவி ஏற்கிறாரு, அங்க வந்து அவர் தான் பதவி ஏற்கிறாரு. அப்ப அவர் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதுதானே? இது வரைக்கும் ஒன்னு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து மாநில கட்சிகள் தான் அதிகாரத்துல இருக்கும். அதனால தேசிய கட்சிகள் வந்து இதுல வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள் வர முடியாது. கர்நாடகால தேசிய கட்சிகள் தான் வருவாங்க. அதனால தேசிய கட்சியினுடைய கையில தான் அது முடிவு இருக்குது. அப்ப தேசிய கட்சி சேர்ந்த மாநில தலைவரான நீங்க மாணிக் தாக்கூர் முதல்ல அதுக்கு என்ன வழின்னு பார்த்து மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு பாருங்கன்னு சொல்லி புரட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு வந்து நீங்க கண்டனம் தெரிவித்ததுக்கு துள்ளி வருகிற வேலையில நாங்க கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். முதல்ல எல்லாம் நல்லது செஞ்சுட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய. 100 ஆண்டுகளுக்கு மேல கட்சின்னு சொல்றீங்க, ஏதாவது இந்த மக்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்க. அதை விட்டுட்டு வந்து வாய்ஸ் விடாது. சரத்தை அவர் சரியா படிக்கலன்னு சொல்றீங்களா? சரத்தையே படிக்கல அவரு. அவருக்கு என்னன்னா தலைவர் பதவி வந்திருக்கிறாரு, அதனால அதை வந்து தக்க வைக்கணும், தன் இருப்பை காட்டணும், இருப்பை காமிக்க அப்படியே விளம்பர வெளிச்சத்துல இருக்கணுக்கா ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு வந்து ஒரு சரியான நாகரிகமான அரசியல் இல்லை. அவர் சொன்னதுல என்ன மாற்றுக்கிறது அதை சொல்லுங்க. அவர் சொன்னா 2010 நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தீங்க. ஆமா, குலாம் நபி ஆசாத் தான் கொண்டு வந்தாரு. நளினி சிதம்பரம் தான் வாதாடினாங்க. நாங்க இருக்கிற போது சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு வந்துச்சு. இதுல ஏதாவது வந்து மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. அதை விட்டுட்டு நாங்க வந்து பாஜக கூஜா தூக்குறீங்க அப்படின்னா, நாங்க தானே 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம், மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோம், எல்லாமே நாங்க தானே கொண்டு வந்தோம். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து கவனத்துல கொள்ளணும். அதை விட்டுட்டு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து அவசரப்பட தேவையில்லை. பொறுத்திருந்து நிதானமா ஒரு தலைவருக்குரிய பக்குவத்தோட நீங்க நடந்துக்கணுன்றத கண்டனமா எச்சரிக்கையா தெரிவிக்கிறது துள்ளி வருவதுன்னு சொல்லி இன்றைய துள்ளி வருவதில் பங்கேற்ற அனைவரும் நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.